ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஹேர் க்ரோத்துக்கான ஹேர் பேக் டிப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நல்லா முடி நீளமாகவும் தடிமனாகவும் நல்லா கருமையாக வளர்கிறதுக்கு இந்த ஒரு ஹேர் பேக்கை நீங்கள் பயன்படுத்தினா போதும். இந்த ஹேர் பேக்கை நீங்கள் தயார் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, பாசிப்பருப்பை வந்து நீங்கள் அதிகமாக ஒரு 4-5 ஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூனில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வந்து நீங்கள் ரோஸ்மேரி எடுத்துக்கோங்க. கருஞ்சீரகம் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. வெந்தயம் இது எல்லாமே நீங்கள் எடுத்துக்கிட்டு ஒரு ஒரு பவுல்ல வந்து நீங்க என்ன செய்யணும்னா தண்ணி கொஞ்சமா ஊத்தி பாசிப்பருப்பு, கருஞ்சீரகம், வெந்தயம், ரோஸ்மெரி இதை எல்லாத்தையுமே வந்து நைட்டு வந்து நீங்க ஊற வச்சிருங்க. காலையில வந்து நீங்க அந்த ஊற வச்சதோட சேர்த்து ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துட்டு மிக்சியில கொஞ்சமா விளக்கெண்ணெய் ஊத்தி அரைங்க. நீங்க இந்த கேஸ்டர் ஆயில ஊத்தி அரைக்கும் போது என்ன ஆகும்னா அந்த பேஸ்ட் நல்லா ஃபைன் பேஸ்டா இருக்கும். நீங்க தண்ணி ஊத்தி அரைச்சிங்கன்னா திப்பி திப்பியா இருக்கும். நீங்க அதே கொஞ்சம் கேஸ்டர் ஆயில் ஊத்தி அரைக்கிறப்ப நல்லா அது வந்து ஃபைன் பேஸ்டா இருக்கும். நம்ம ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம தலையில இந்த சிக்கிக்கிட்டு இருக்கும்ல சில சின்ன சின்னதா அந்த நம்ம கருவேப்பிலை எல்லாம் தலைமுடியில மாட்டிருக்கும், அதெல்லாம் வராது. நீங்க கேஸ்டர் ஆயில் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி அரைக்கிறப்ப உங்களுக்கு சீக்கிரமா அந்த தலையில உள்ள அந்த சின்ன சின்ன திப்பி எல்லாம் கொட்டிரும். நீங்க வந்து உடனே வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டு கூட வெளியில போகலாம். சிலர் இந்த ஹேர் பேக் போட யோசிக்கிற ஒரே விஷயம் திடீர்னு அவசரமா எங்கேயாச்சும் வெளியில போகணும்னா போக முடியாது. ஸோ அதனாலதான் நிறைய பேர் வந்து இதை அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. உங்க தலையில வந்து இந்த திப்பி திப்பியா ஒட்டுற பிரச்சனை வராது. ஸோ நீங்க எப்போ ஹேர் பேக் யூஸ் பண்ணாலும் கேஸ்டர் ஆயிலோ கோகோனட் ஆயிலோ இல்லை நல்லெண்ணெயோ சேர்த்து அரைச்சு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்க. இது நம்மளோட ஹேர் க்ரோத்துக்குமே வந்து ஹெல்ப் பண்ணும். இந்த ஹேர் பேக்ல நம்ம பயன்படுத்துற ரோஸ்மேரி வந்து நம்மளோட ஹேர் க்ரோத்தை வந்து நல்லா வந்து இன்க்ரீஸ் பண்ணும். நிறைய பேருக்கு இந்த முடி வளர்ச்சி வந்து நிறைய பேருக்கு இருக்கவே இருக்காது. முடி வளரவே வளராது. நிறைய ட்ரை பண்ணுவாங்க, ஆயில் தேய்ப்பாங்க, ரொம்ப ஹேரை வந்து ரொம்ப பராமரிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட இந்த ஹேர் க்ரோத் வந்துங்கிறது சீக்கிரமா அவ்வளோ சீக்கிரம் வராது. இந்த ஹேர் க்ரோத் நல்லா நீளமா வளரணும் அப்படின்னா நீங்க ரோஸ்மேரி வந்து பயன்படுத்தலாம். நான் இந்த ஹேர் பேக்லையுமே நான் அதுக்காக தான் கொஞ்சமா என்ன சேர்த்திருக்கேன். இதை வந்து நீங்க தண்ணியில கொதிக்க வச்சுட்டு கூட நீங்க ஸ்ப்ரே மாதிரி சிலர் யூஸ் பண்றாங்க, அதுவும் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்க என்ன ஹேர் பேக் யூஸ் பண்ணாலுமே அது கூட கொஞ்சம் ரோஸ்மேரி சேர்த்து நீங்க மிக்ஸ் பண்ணியும் பயன்படுத்தலாம். இந்த ஹேர் பேக்ல நான் எதுக்கு கருஞ்சீரகம் சேர்த்திருக்கேன் அப்படின்னா, கருஞ்சீரகம் வந்து நம்ம உடம்புக்கு வந்து குளிர்ச்சியை கொடுக்கும். பொதுவா முடி கொட்டுறதுக்கு காரணம் நம்ம பாடி ஹீட் தான். இந்த பாடி ஹீட்டை தணிக்கிறதுக்கு நீங்க கருஞ்சீரகத்தை வந்து ஹேர் பேக் எந்த ஹேர் பேக்கா இருந்தாலுமே சரி, இந்த ஹேர் பேக் தான் போடணும் அப்படின்னு இல்லை. நீங்க திடீர்னு ஒரு கருவேப்பிலையை அரைச்சு ஹேர் பேக்கா யூஸ் பண்றீங்கன்னா அதுல கொஞ்சம் கருஞ்சீரகம் சேர்த்துக்கங்க. சிலர் வெந்தயம் மட்டும் ஹேர் பேக்கா யூஸ் பண்ணுவாங்க, அதுலயும் கொஞ்சம் நீங்க கருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். இது மாதிரி நீங்க சேர்த்துக்கும் போது உங்களோட உடம்ப வந்து குளுமைப்படுத்தும். இப்ப நான் சேர்த்திருக்க இதுல எல்லா பொருளுமே வந்து நம்ம உடம்ப நல்லா குளுமைப்படுத்தக்கூடிய பொருள் தான். கேஸ்டர் ஆயிலா இருக்கட்டும், வெந்தயமா இருக்கட்டும், கருஞ்சீரகமா இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம உடம்ப வந்து நல்ல குளுமைப்படுத்தி கொடுக்கும். குளிர்ச்சி தன்மையை வந்து நம்ம உடம்புக்கு கொடுக்கும். ஹீட் பாடி உள்ளவங்க இந்த ஹேர் பேக் எல்லாம் கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். கருஞ்சீரகத்தை நம்ம வந்து ஹேர் பேக்கா பயன்படுத்தும் போது சிலருக்கு ஏற்படக்கூடிய அந்த இளநரை பிரச்சனை இருக்கு இல்லையா, அதை சரி பண்றதுக்கு இந்த கருஞ்சீரகம் வந்து ஹெல்ப் பண்ணும். நிறைய சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாம் இப்ப வந்து இந்த இளநரை வர்ற பிரச்சனை நிறைய பேருக்கு, அதாவது இப்ப வந்து 100 பேர்னா 70 பேருக்கு வந்து இந்த பிரச்சனை வருது. சோ இந்த கருஞ்சீரகத்தை பயன்படுத்துறதுனால இளநரையை வந்து தடுக்க முடியும். இந்த ஹேர் பேக்ல வெந்தயம் சேர்த்திருக்கேன். வெந்தயம் சேர்த்துறதுக்கான மெயின் ரீசன் வந்து நம்ம உடம்புக்கு குளிர்ச்சியை கொடுக்கும், முடிக்கு வந்து நல்ல ஷைனிங்கை கொடுக்கும். நம்ம நம்ம அந்த வெந்தயத்தை ஹேர் பேக்கா யூஸ் பண்ணிட்டு நீங்க தலை சீவி பார்த்தா தெரியும், அப்படியே ரொம்ப ஷைனிங்கா இருக்கும். நம்ம தலையில அப்படியே கை வச்சோம்னா ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். இந்த ஸ்மூத்னஸுக்கும் காரணம் இந்த வெந்தயம் தான். அதே மாதிரி ஹேர் க்ரோத்துக்குமே வெந்தயம் வந்து ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்க இந்த வெந்தயத்தையுமே வந்து தனியாகவும் நீங்க ஹேர் பேக்கா பயன்படுத்தலாம். இல்லைன்னா நான் சேர்த்திருக்க இந்த மாதிரி எல்லா இன்கிரீடியன்ஸ் நீங்க எந்த ஹேர் பேக் கூடயும் நீங்க வந்து வெந்தயத்தை பயன்படுத்தி யூஸ் பண்ணலாம். ஸோ இதுல நான் சேர்த்திருக்க எல்லா இன்கிரீடியண்ட்டுமே உங்களுக்கு தெரியும், மெயின் தான். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஹேர் க்ரோத் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஹேர் எப்படி இருக்கு. ஸோ நீங்கள் இதை ஒரு 3 டைம் யூஸ் பண்ணிட்டு பார்த்தாலே உங்களுக்கு புது முடி நிறைய வளர்ந்துருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் அந்த வீடியோவில் நெத்தியிலலாம் நல்லா வந்து அப்ளை பண்ணியிருப்பேன். மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, நமக்கு இந்த புது முடி நெத்தியில வளர்றதெல்லாம் நல்லா உங்க கண் கூட பார்க்க முடியும். உங்களோட முடி நீளம் கொஞ்சம் அதிகம் ஆயிருக்கிறதும் நீங்க அடியில பார்த்தா தெரியும். 3 வீக்ஸ் நீங்க யூஸ் பண்ணிட்டு இந்த ஹேர் பேக்கை கண்டிப்பா நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. 3 டைம் மட்டும் யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணிட்டு க்ரோத் இருக்கா இல்லையா அப்படிங்கறத சொல்லுங்க. இந்த வெந்தயத்தை நீங்க வெறுமனே ஊற வச்சும் பேஸ்டா யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா 2 நாள் வந்து இதை நீங்க
நாள் ஊற வச்சுட்டு மறுநாள் அதை அப்படியே வச்சிருந்தீங்கன்னா முளை கட்டி வரும். இந்த முளை கட்டின வெந்தயத்தை வந்து நீங்க ஹேர் பேக்கா யூஸ் பண்றது ரொம்ப நல்லது. அடுத்ததான் நான் பயன்படுத்தி இருக்கிறது கறி லீவ்ஸ் தான், கருவேப்பிலை வந்து இந்த ஹேர் பேக்ல நான் பயன்படுத்துறதுக்கான ரீசன் வந்து நல்லா முடி கருப்பா கருங்கருன்னு ஆகுறதுக்கு நீங்க கருவேப்பிலை பயன்படுத்தலாம். முடி வந்து நல்லா அடர்த்தியா ஆகணும், நல்லா திக்கா இருக்கணும் உங்க ஹேர் அப்படின்னா நீங்க அதுக்கு வந்து கருவேப்பிலை பயன்படுத்தலாம். இந்த கருவேப்பிலையை நீங்க ஹேர் பேக்ல அடிக்கடி பயன்படுத்திட்டு வரதுனால கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தாலே உங்களுக்கு இந்த செம்பட்டை தட்டின முடி நிறைய பேருக்கு இருக்கும். வெயில்ல அதிகமா அலையிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த இருக்கிற எல்லாம் செம்பட்டை தட்டி இருக்கும். ஸோ இந்த செம்பட்டை தட்டி இருக்கவங்க இந்த மாதிரி கருவேப்பிலையை ஹேர் பேக்கா யூஸ் பண்றதுனால நல்ல கருமையாகும். ரெண்டாவது, நிறைய கருவேப்பிலையை பறிச்சு அதை அப்படியே ஒரு தேங்காய் எண்ணெயில நல்லா கொதிக்க வச்சுட்டு 2 நாள் அப்படியே அந்த எண்ணெயை ஊற வச்சுட்டு அந்த கருவேப்பிலையோட 2 நாள் கழிச்சு வடிகட்டி அந்த எண்ணெயை நீங்க வந்து தலைக்கு தேய்ச்சிட்டு வந்தாலுமே உங்களுக்கு வந்து அந்த செம்பட்டை தட்டி இருக்க முடி வந்து மாறும். நல்ல முடி அடர்த்தியை கொடுக்கும். கருவேப்பிலை வந்து ஹேருக்கு வந்து திக்னஸை வந்து கொடுக்கும். திக்னஸை கொடுக்கறப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களோட முடி நல்லா தடிமனா அடர்த்தியா இருக்கும். ஸோ நீங்க வந்து உங்களுக்கு ரொம்ப தின்னான முடி இருக்கு, சடை பின்னாலே வால் மாதிரி இருக்கு, சிலர் எலிவால் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்குன்னா நீங்க கருவேப்பிலையை பயன்படுத்துங்க அடிக்கடி. கேஸ்டர் ஆயில், இந்த ஹேர் பேக்ல நான் வந்து கேஸ்டர் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன ஹேர் ஆயில் வேணாலும் நீங்க நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம், தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம், கடுகு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் எல்லாமே பொதுவா ஆயில் வந்து ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது. நம்ம ஹேரை வந்து பராமரிக்கிறதுக்கு ஆயில் வந்து ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வந்து ஹேர் ஆயில் எல்லாம் தேய்க்க கூடாதுன்னு சொல்றாங்க, அப்படிலாம் கிடையவே கிடையாது. அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரை நம்ம பாடிக்கு வந்து குடும்பப்படுத்துறதுக்காக இருக்கட்டும், நம்ம ஆரோக்கியமா இருக்கிறதுக்காகட்டும் ஆயில் ரொம்ப முக்கியம். நீங்க நல்லெண்ணெய் வந்து ஹேர் பேக்கா யூஸ் பண்ணலாம். இதுல நான் வந்து கேஸ்டர் ஆயில் சேர்த்திருக்கேன். காரணம் வந்து இது இந்த கேஸ்டர் ஆயில் வந்து நமக்கு புது முடி வளர்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். பொதுவா நீங்க கேஸ்டர் ஆயில் ரொம்ப ஒரு மந்த் யூஸ் பண்ணிட்டு பாருங்க. 1 மாசத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புது முடி நிறைய வளரும், முடி கொட்டுறது நிற்கும், பொடுகு பிரச்சனை இருந்தா அதெல்லாம் சரியாகும். இந்த மாதிரி முடி நல்லா கருப்பா வளரும், முடியோட நீளமும் நல்லா அதிகமா இருக்கும். ஸோ அதுக்காக நீங்க வந்து கேஸ்டர் ஆயிலை வந்து பயன்படுத்தலாம். அடுத்ததா பாசிப்பருப்பு. இதுல நம்ம வந்து மெயினா சேர்க்கக்கூடிய இந்த ஹேர் பேக்ல ஃபர்ஸ்ட் சேர்க்கக்கூடிய பொருள் வந்து பாசிப்பருப்பு தான். 4லேருந்து 5 ஸ்பூன் உங்க ஹேருக்கு லென்த்துக்கு தகுந்த மாதிரி நீங்க எடுத்துக்கங்க. இது எவ்வளவு அதிகமாக வேணாலும் எடுத்துக்கலாம். இதை வந்து நீங்க வந்து ஒரு 3 hours ஊற வைக்கணும். அப்ப அந்த டைமிங் போதும். அந்த மாதிரி நீங்க தனியா இந்த ஹேர் பேக் வந்து பாசிப்பருப்பு யூஸ் பண்றீங்கன்னா 3 hours போதும். மற்றபடி எல்லாத்துக்கும் கூட நீங்க சேர்த்து ஹேர் பேக் யூஸ் பண்றப்ப இதை ஓவர் நைட் நீங்க சோக் பண்ணி பேஸ்ட் பண்றப்ப இன்னும் உங்களுக்கு வந்து பேஸ்ட் வந்து நல்லா ஸ்மூத்தா கிடைக்கும். இதை வந்து இந்த ஹேர் பேக்கை நீங்க நல்லா ரெடி பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட நெத்தியிலேருந்து நல்லா நுனி முடி வர நல்லா வந்து ஒரு வாகா எடுத்து நல்லா தேய்ச்சி கொடுங்க. இந்த பாசிப்பருப்பை நம்ம பயன்படுத்துறதுனால நமக்கு முடி வந்து வேகமா வளரும். நீளமா வளருங்கிறத விட பாசிப்பருப்பை பயன்படுத்துறதுனால நம்ம முடி நல்லா வேகமா வளரும். அதுக்கு காரணம் இந்த பாசிப்பருப்புல இருக்கக்கூடிய புரோட்டீன் தான். நம்ம ஹேர் க்ரோத்துக்கு வந்து புரோட்டீன் வந்து ரொம்ப அவசியம். அந்த புரோட்டீன் வந்து இந்த பாசிப்பருப்புல அதிகமா இருக்கு. இப்போ வந்து இந்த பேக் எல்லாம் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணணும். நீங்க வந்து உங்களுக்கு பேஸ்ட் கொஞ்சம் திக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தண்ணி கலக்காம அதுல கேஸ்டர் ஆயிலே யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா நேர்வாக எடுத்து நம்ம நெத்தியிலேருந்து பின் தலை வரைக்கும் நல்லா ஒரே வாகா எடுத்து நல்லா வந்து நான் இப்ப இந்த வீடியோல எப்படி அப்ளை பண்ணிருக்கேன்னா அதே மாதிரி அப்ளை பண்ணுங்க. நான் எப்படி ஒரு வாகா எடுத்து அப்ளை பண்றேனோ அதே மாதிரி அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நல்லா தலையை சீவிடுங்க. நல்லா தலையை சீவிட்டு பொறுமையா வந்து உங்களோட ஒரு இடம் கூட விடாம ஃபுல்லா பின்னாடி எல்லாம் நல்லா படுற மாதிரி நல்லா தேய்ச்சி கொடுங்க. நான் எப்படி வீடியோல தேய்க்கிறேனோ அதே மாதிரி பொறுமையா இந்த சைடு அதே மாதிரி இந்த சைடும் நீங்க எடுத்துட்டு பொறுமையா தேய்ங்க. நல்லா பேஸ்ட் நல்லா கையில நிறைய எடுத்துக்கோங்க. ஏன்னா நமக்கு நிறைய எடுத்து தேய்க்கும் போது நமக்கு கொஞ்சம் ஈரம் வந்து ரொம்ப நேரம் தலையில இருக்கும். நல்லா நெத்தி தலையெல்லாம் நல்லா உள்பக்கம்லாம் தேய்ச்சி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க முனி முடிக்குவாங்க. முனி முடியிலையும் நல்லா மேலேருந்து கீழே வர ஃபுல்லா நல்லா நிறைய எடுத்துக்கோங்க. நிறைய எடுத்து நல்லா அப்ளை பண்ணுங்க. நீங்க தனித்தனியா கொஞ்சம் கொஞ்சமா தனித்தனியா எடுத்து நல்லா நிறைய முடி வர நல்லா அப்ளை பண்ணுங்க. நல்லா மசாஜ் பண்ணி கொடுங்க. நல்லா ஹேரை வந்து நல்லா மசாஜ் பண்ணி கொடுங்க. எந்தெந்த இடத்துலயா உங்களுக்கு அந்த ஹேர் பேக் பண்ணலையோ அதெல்லாம் திரும்ப பார்த்து திரும்பவும் ஒரு வாட்டி நல்லா அப்ளை பண்ணி நல்லா ஹேரை மசாஜ் பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி பண்ணி கொடுக்கறதுனால உங்களுக்கு வந்து நல்லா வந்து அந்த ஹேர் பேக் வந்து உங்க ஹெட்ல நல்லா வந்து செட் ஆகும். ஸோ முடிச்சதுக்கு அப்புறம் நல்லா வந்து சுத்தி ஒரு பெரிய கொண்டையா போட்டு 20 நிமிஷம் வந்து அப்படியே விட்டுருங்க. 20 நிமிஷத்துக்கு மேல வைக்காதீங்க. ஏன்னா இதுல எல்லாமே சேர்த்துருக்கிறதுலாம் ரொம்ப கூலிங்கான பொருள். ஸோ ரொம்ப வந்து நமக்கு சளி இருக்கிற பிரச்சனை உள்ளவங்களுக்கு எல்லாம் சீக்கிரம் அஃபெக்ட் பண்ணும். அதே மாதிரி சைனஸ் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். ஸோ அவங்க எல்லாம் என்னன்னா 20 நிமிஷம் மட்டும் வச்சுட்டு ஹேரை வந்து
அப்படியே வந்து வாஷ் பண்ணிடுங்க. இதுக்கு நீங்க ஷாம்பு யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா நாளே நம்ம ஹேர் வாஷ் பண்ணிடுறோம். ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இதை மறுநாள் இந்த ஹேர் பேக் வந்து யூஸ் பண்றோம். ஸோ அப்படிங்கிறப்ப நீங்க ஷாம்பு போடணுங்கிற அவசியம் கிடையாது. சிலருக்கு பிடிக்கல, ஒரு வாட்டி ஷாம்பு போட்டுக்கிட்டா நல்லா இருக்கும் ஃபீல் பண்றீங்க போட்டுக்கலாம். ஸோ ரொம்ப ஹெவியா யூஸ் பண்ணாம மைல்டா யூஸ் பண்ணுங்க. ஸோ நல்லா அந்த நெத்தியெல்லாம் வந்து அதை நல்லா அப்ளை பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த புது முடி வளரணும் இல்லையா, அதுக்காக நல்லா எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ஹேர் இல்லையோ அந்த இடத்துலலாம் நல்லா மசாஜ் பண்ணி கொடுங்க. இப்போ நான் பண்ணி கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த புது முடி வந்து சீக்கிரமா நல்லா வளர ஆரம்பிக்கும். நல்லா மசாஜ் பண்ணி முடிச்சுட்டு 20 நிமிஷம் கழிச்சு ஹேரை வாஷ் பண்ணுங்க. நான் ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட ஹேர் இப்படிதான் இருந்தது. எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி நான் ஹேர் கட் பண்ணியிருந்தேன். அதனால என்னோட ஹேரும் ரொம்ப தின்னா தான் இருக்கும். இப்போ நான் இந்த ஹேர் பேக் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரியுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல என்னோட ஹேர் க்ரோத் டிப்ஸ் பத்தியும் நான் சொல்றேன். அடுத்தடுத்த வீடியோல வந்து நான் வேற ஹேர் க்ரோத் டிப்ஸ் பத்தியும் உங்களுக்கு சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.